ஓடிடியில் தமிழ் டப்பில் ஒரு தரமான ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். படத்தோட பேர் வந்து தி கில்லர்ஸ் கேம். டேவ் பட்டிஸ்டா, சோஃபியா இவங்க ரெண்டு பேரும் முக்கியமான கதாபாத்திரங்கள் தான் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. படத்தோட ஸ்டோரி நல்லா இருக்கு. கதைப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஜோ ஃப்ளோட் வந்து ஒரு ஹிட்மேனுங்க, பணத்துக்காக கொலை பண்ணுற ஒரு ஆள். ஹீரோயின் மெஸ்ஸி வந்து டான்சர். இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணுவாங்க. ஜோக்கு வந்து அடிக்கடி தலைவலிக்கும், அதனால டாக்டர்கிட்ட போவார். அவரோட ரிப்போர்ட்டில் நீங்கள் வந்து கொஞ்ச நாளில் செத்து போயிருவீங்க, நிறைய லேபில் வந்து செக் பண்ணிட்டேன், இந்த வியாதிக்கு வந்து மருந்தே கிடையாது, நீங்கள் செத்துருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டாக்டர். நம்ம ஜோ என்ன பண்ணுவார், எப்படி நம்ம சாக தான் போகிறோம் அப்படின்ட்டு தன்னோட எதிர்கிட்டே போயிட்டு நான் 2 மில்லியன் காசு தரேன், 12 மணிக்கு வந்து என்னை கொன்று அப்படின்னு காசை கொடுத்து தன்னையே கொலை பண்ணுறதுக்கு ஆள் செட் பண்ணுறாரு. 11:58 ஆகுது. இவனை கொலை பண்ணுறதுக்காக ஒரு 4 பேர் அவங்க வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ தான் டாக்டர் கால் பண்ணுறா, ரிப்போர்ட்டு மாறி போச்சு தலை, நீ சாகனா மாட்ட அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறான். நம்ம ஹீரோவா அட முதலைக்கு பிறந்தவனே இதை முதலே சொல்லக்கூடாதாடான்ட்டு இப்போ அவங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறான் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. படம் வந்து செம்ம ஆக்ஷனாக நல்லா விறுவிறுப்பாக போகும், போரே அடிக்காது. தமிழ் டப்பிங்னா பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. தேவ் பட்டிஸ்டா இந்த கேரக்டரை அவ்வளோ சூப்பராக வந்து நடிச்சிருக்காரு. லவ் சீனும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோட ஃபைட் சீனாக பார்த்தீங்கன்னா சூப்பராக மேக்கிங் பண்ணியிருந்தாங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, ரத்தம் தெரிக்கும். படத்தோட சினிமோட்டோகிராஃபி எடிட்டிங்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. நீங்கள் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீனில் அந்த டைட்டில் கார்டு போடுறப்ப சூப்பராக வந்து மேக்கிங் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் பாருங்கள். தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. டைலாக்னா ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க, கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. பட்டிஸ்டாக்கு மட்டும் அந்த பண்ண தமிழ் டப்பிங் வந்து கொஞ்சம் புரியாது, ஏன்னா அவரோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் வந்து தமிழ் டப்பிங் பண்ணியிருக்காங்க. படத்தை ஃபேமிலியோட பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலியோட பார்க்க முடியாது. செக்ஸுவல் கண்டென்ட் இருக்குது, அதே சமயம் வயலன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ரத்தம் தெரிக்கிற மாதிரியான சீன் இருக்குது, அருவருப்பு காட்சிகளும் இருக்குது. 2024 தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. IMDb ரேட்டிங் 10க்கு 5.7 கொடுத்துருக்காங்க. அமேசான் பிரைமில் வந்து இந்த படம் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள்.